நான் வந்து இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. ஐ ஃபீல் ஐ ஹவ் சேஞ்ச்ட் அ லாட். என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையாக இருப்பேன், யாரோடையும் பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, குவைட்டாக இருப்பேன், படிப்பேன், அவ்வளோ நான் உண்டு என் படிப்புண்டுன்னு இருப்பேன். இன்றைக்கி வந்து உத்தியோகம் வந்து வேலைக்குன்னு வந்தப்புறம் இப்போ நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, எவ்வளோ தைரியமாக பேசுகிறேன், எவ்வளோ கிளியராக பேசுகிறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விதமான மாற்றம். இன்னொரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து காலேஜ் வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஆட்டம் பாட்டம்னு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி நான் காலேஜ் எல்லாம் அட்டன் பண்ணி நல்லா படித்தேன், எல்லாம் பண்ணேன். ஸ்கூல்லேயும் அப்படி தான், காலேஜும் அப்படி தான். டீச்சர்ஸ்க்கு லெக்சரர்ஸ்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இருந்த நான் அதுக்கப்புறம் திருமணமாகி நிறைய அந்த ஃபேமிலியோடைய பாரங்கள், குடும்ப பாரம், குழந்தைகள் பிறந்து வேலை நிறைய, இதெல்லாம் இந்த சுமைகள் வந்த பிறகு அந்த சந்தோஷம் எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த சிரிப்பே முகத்தில் இல்லை. நான் ஏன் இவ்வளோ மாறிட்டேன், ஹவு கேன் ஐ சேஞ்ச் ஸோ மச் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் குடும்ப பாரம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மகிழ்ச்சி, எப்போதும் துள்ளலோட மகிழ்ச்சியோடு இருக்கிறதுங்கிறது முடியாது. அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரதான் செய்யுது. அவங்களுக்கும் அந்த ரோல் ப்ளே மாறும்போது, ஒரு சின்ன பெண்ணாக இருந்து காலேஜில் சந்தோஷமாக இருக்கலாம், அப்புறம் தாயாகும்போது இன்னும் கொஞ்சம் வளர வளர குழந்தைகள் பெருசாகும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொள்ளும் விதமும் மாறி போகுது.